இயேசுவைப் போல அழகுள்ளவர் யாரும் இல்லை என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். சங்கீதம் 89:24. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். தாவீதோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருந்தார். தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகித்து தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வலது கரம் அவனுக்காக செயல்பட்டு அவனை பலப்படுத்தியது. பல யுத்தங்களை செய்து ஜெயத்தையும் பெற்று தந்தார். கர்த்தருடைய கிருபை அவனை காத்து கொண்டது, நிலை நிற்க செய்தது. அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள செய்தது. அவருடைய கிருபை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகாமல் இருந்தது. இன்றும் கர்த்தரை முழு மனதோடு விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கின்றது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தலைவனாக ராஜாவாக மாற்றப்பட்டான். இன்றும் அவரை உண்மையாய் துதித்து பாடும் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக உயர்வு உண்டு. அவருடைய நாமத்தினால் உங்களுடைய கொம்பும் உயர்த்தப்படும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, இப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்முடைய உண்மையும் கிருபையும் எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.